முக்கியமாக பார்க்க வேண்டியது உண்மையான பக்தியும் இறை நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இறைவனை காண வேண்டும் என்ற எண்ணம் தான் இதுக்கு அவசியமே தவிர வயசு அவசியம் கிடையாது. இப்போ நீங்க இந்த வராகி காளி உபாசகர் நிலையை அடையிறதுக்காக நிறைய பேர் நிறைய போராடுறாங்க. ஆனா நீங்க இந்த சின்ன வயசுல உங்களால் எப்படி சித்தி அடைய முடிஞ்சது? இது சித்தி அடையுது அப்படிங்கன்னா வராகி காளி உபாசனை செய்ய வேண்டும் என்றால் எந்த ஒரு தெய்வத்தை நம்ம உபாசனை செய்யணும்னாலும் முக்கியமாக தேவை இதுக்கு மந்திரமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அவசியம் கிடையாது. எங்கிட்ட கேட்குறவங்கலாம் ஒவ்வொரு சாமியார் ஒவ்வொரு மந்திரம் சொல்கிறாங்க. இதை நாங்கள் எதை மந்திரம் சொல்லணும், எந்த பூஜை பண்ணணும், யார்கிட்ட தீட்சை வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குருவாக இருந்து உபதேசம் செய்ய வேண்டியது கடமை. அதாவது குரு உபதேசம் வாங்கி தான் வராகி காளியோடைய மந்திரத்தை சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியம் கிடையாது. ஆனால் அவசியம். எப்படி இது ரெண்டு கேள்வி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு தெய்வதையை உபாசனை பண்ணும்போது அதுக்கான முறை அவசியம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சிம் கார்டு வாங்குகிறோம். சிம் கார்டு வாங்கும்போது ஆதார் கார்டு வேணும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஃபோட்டோ ப்ரூஃப் வேணும். இது மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். ஏன் நம்ம ஒரு சிம் கார்டு வாங்குறதுக்கு ஃபோட்டோ ப்ரூஃப் இதெல்லாம்னா மிஸ்யூஸ். நம்ம ஒரு தேவதை நம்ம வாங்குகிறோம். அந்த தேவதை வாங்கி நம்ம பூஜை பண்ணும் போது அந்த தெய்வத்தை வச்சு நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு குரு உபதேசம், அப்போ குருதேவ உபதேசம் வாங்கும் போது நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோம்னா அந்த குருவுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். அது தெரிய ஆரம்பித்த பிறகு அந்த குருவாகப்பட்டவர் இவன் தவறு செய்கிறான்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தை நம்மக்கிட்ட வராமல் ஸ்டாப் பண்ணிவிடுவார். இல்லை பாவங்கள் வருது, அந்த தெய்வத்தை நம்ம உபாசனை பண்ணிவிட்டு நம்ம ஏதோ ஒரு தவறு செய்யும் போது அதனால் வரக்கூடிய பாவத்தை அந்த குரு வாங்கிப்பார். அதனால் தான் குரு உபதேசத்தோடு வராகியோ இல்லை காளியோ ஜபம் செய்ய வேண்டும். ஆனால் இதுக்கு சித்தி அடையணும்னா முழு பக்தி தான் அவசியம். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு வாங்குகிறோம். வோடாஃபோன் இருக்குது, ஏர்டெல் இருக்குது, எத்தனையோ கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு நம்ம பேசக்கூடியது ஒரே வாய்ஸ் தான். நீங்கள் ஐஃபோன் வாங்கினாலும் சரி, கீபோர்டு ஃபோன் வாங்கினாலும் சரி, ஆனால் பேசக்கூடியது ஒரே வாய்ஸ் தான், சவுண்டு தான். ஆனால் அதோட கிளாரிட்டி மாறும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா குருக்கிட்ட வாங்கி உபதேசம் வாங்கி பண்ணுறதுக்கும் நம்ம நாமளாக பூஜை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் வரும். நம்ம நாமளாக பார்த்தீங்கன்னா அம்பாவை வச்சு பூஜைகள் பண்ணி அவங்க நைவேத்தியம் பண்ணிவிட்டு பூஜைகள் பண்ணும்போது அந்த தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அனுகிரகம் கிடைக்காமல் போகாது. ஆனால் முறையாக குருவிடம் தீட்சை வாங்கி நம்ம இந்த பயிற்சிகள் பண்ணிட்டு பேருக்கு அம்பாவை பார்த்தீங்கன்னா நான் அக்னி சுரூபமாக பார்க்குறேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அம்பாவில் கனவுல பேசுவாங்க, இல்லை நேரில் பேசுவாங்க. தீட்சை அப்படின்னா நேரில் பேசுவாங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மந்திரம் மனமது செம்மியானால் மந்திரம் அவசியம் இல்லைன்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்கார், நம்ம சொல்லலை. அப்போ மனசளவில் நம்ம தியானம் பண்ணி பூஜைகள் பண்ணும்போது அந்த தெய்வத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.